வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். குரு வக்ர பலன் உங்களுக்கு நல்லா தெரியும். வருஷம் வருஷம் இந்த வக்ர பலனை வந்து தனியாக ஒரு போர்ஷனாக பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா குரு பெயர்ச்சி நடந்தாலும் அது வந்து வக்ரம் அடையக்கூடிய காலம்னு ஒரு சில காலம் இருக்குது. ஏற்கனவே சனி வக்ர பலன் கொடுத்த மாதிரி இப்போ குரு வக்ர பலன். இது வந்து இந்த பீரியட் எப்போ அப்படின்னா October 9, 2024 இதுதான் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் 2025 February 4 வந்து இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகிடுவார். அப்போது குரு வக்ர காலம் அப்படிங்கிறது 3 மாதங்கள் ப்ளஸ் ஒரு 26 டேஸ் அப்ராக்சிமேட்டாக, அதாவது நியர்பை ஒரு 4 மாதங்கள் அரௌண்ட் இருக்கும். இந்த குரு வக்ர காலம் யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம், எந்த ராசிக்கு சாதகம், எந்த ராசிக்கு பாதகம், இது ராசி லக்னம் தசா புக்தி எல்லாம் உட்பட தான் நீங்கள் கலந்து பார்க்கணும். பட் இதான் அந்த வக்ர கதியில் என்னென்ன மாதிரியான பலன்கள், அது எப்படி எந்த ராசி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறத டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். சீக்கிரமாக பண்ணுங்கள், 1 மில்லியன் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக குரு வக்ர பலனை பார்ப்போம். மிதுன ராசி. இப்போ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து பாதகாதிபதி. ப்ளஸ் வந்து பொதுவாகவே உங்களுக்கு நல்லா தெரியும், புதனுக்கு குருவும் வந்து ஒரு அப்பா மகன் ரிலேஷன்ஷிப்பு. பட் ஆனால் புதனுக்கும் அறிவு சம்மந்தப்பட்ட கிரகம் தான், குருவும் அறிவு சம்மந்தப்பட்ட கிரகம் தான். புதனுக்கும் குருவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு 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 விஷயத்தை வந்து கிரகிச்சு புரிஞ்சு டைம் எடுத்து அதை உணர்ந்து அதை இந்த செல்ஃப் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தானே ஒரு பரீட்சைலாம் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அதை வந்து எஸ் கரெக்ட் அப்படின்னு உறுதிப்படுத்தின பிறகு வெளிக்காட்டுவது தான் குரு. ஸோ குருனா என்னென்னா ஒரு ஒரு ப்ரொசீஜர், ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுறது. இதுதான் ஃபார்முலா, இது இப்படி தான் பண்ணணும், இது இப்படி தான் போகணும், அதான் குரு. அதனால தான் எல்லாரும் சொல்லுவாங்க, எதனா ஒன்றா நீ போய் ஒரு மாஸ்டரை போய் கற்றுக்கோ, ஒரு டீச்சர்கிட்ட கற்றுக்கோ, ஒரு எக்ஸ்பர்ட்டிட்ட கற்றுக்கோ. அப்போ எக்ஸ்பர்ட்னா யாருன்னா குரு. அப்போது புதன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 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 டாட் இருக்குது, ஒரு சின்ன மேட்டரை வந்து யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, அதை வந்து அவங்களா செல்ஃபாக வந்து க்ரியேட் பண்ணி திங்க் பண்ணி க்ரியேட் பண்ணி வேறு லெவலில் அதை வந்து வேறு ஆப்ஷனோடு வராங்க தெரியுமா, அதுதான் புதன். இப்போ அந்த க்ரியேட்டிவ் ஃபீல்டு எல்லாமே இந்த புதனோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நடக்கவே நடக்காது. புதன் தான் வந்து க்ரியேட்டிவ் ஃபீல்டுக்கே தலைவர். ஏன்னா குரு வந்து ஒருத்தர் உருவாக்குறத அதை கேட்டு அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வர்றது. புதன் வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு சின்ன ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டா போதும், அதை வச்சு அவங்களா செல்ஃபாக ஒரு விஷயத்தை வேறு ஆங்கிளில் க்ரியேட் பண்ணுறது, இதுதான் புதன். நீங்கள் ஒன்றும் இல்லை, எனி ஸ்போர்ட்ஸ் எடுத்துங்க. இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கண்டஸ்டன்ஸ் 2 பேரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கும். இல்லை குவாலிஃபிகேஷன் சென்ஸ் அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன், லைக் அவங்க இவ்வளோ வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு கிரிக்கெட் எடுத்திங்கன்னா ஒருத்தரால் இப்படி ஷாட் அடிக்க முடியும், இப்படி போலிங் போடுவோம், எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த புதன் தான் வந்து அந்த சமயத்தில் எப்படி அதை செயல்படுத்தலாம், ஒரு வெற்றிக்கு எப்படி ஒரு தந்திரத்தை பயன்படுத்தலாம், அதுதான் புதன். இது ஏன் இந்த கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன்னா, புதனுடைய ராசியான மிதனத்துக்கு வந்து குருவுடைய சப்போர்ட் வந்து தேவையே படுறதில்லை பொதுவாக. ஏன்னா அவங்க யார் பேச்சும் கேட்குறதில்ல. அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க செய்கிறாங்க. அவங்களுக்கு என்ன மைண்டில் வந்து அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்கோ அதை தான் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. என்ன தான் ஒருத்தர் அட்வைஸ் சொன்னாலும் கூட அந்த அட்வைஸை வந்து இப்போ 100 பேர் வந்து மிதன ராசிக்கு அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு 2 பேரோட அட்வைஸ் தான் அவங்க கேட்குறாங்க. மீதி 98 பேரோட அட்வைஸை கேட்குறதில்ல. ஏன் கேட்குறதில்ல அப்படின்னா, எனக்கு அதை விட அதிகமாக தெரியும், ஸோ ஐ நோ பெட்டர், எனக்கு இன்னும் நல்லாவே புரியுது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்கன்னா காரணம் என்ன, அவங்களுக்கு இன்பில்ட்டாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த்துன்றது அவங்களுக்கு தோணுது. இது ஒரு காரணம் இருக்குது. அடுத்து வந்து இப்போ நடக்கிற இந்த டிரான்சிஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த வக்ர காலம் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் குரு ஆல்ரெடி 12 தான் இருக்கார். இப்போ 12ங்கிறதே சுபவரியம்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ மிதனத்தை பொறுத்த வரைக்கும் விரயமாக போகுது. நிறைய பேர் சொன்ன கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், செலவு பிச்சுட்டு போகுது, ஒரு பைசா சேர்த்து வைக்க முடியுது, எவ்வளோ வருமானம் வந்தாலுமே செலவாகுது. பெரிய பெரிய தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட விரயம் தாங்க நிறைய வருது, வருமானம் வருதோ இல்லையோ ஆனால் விரயம் நிறைய வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. இப்போ வக்ர காலம் என்ன செய்யும், வக்ர காலம் இன்னும் அதிகமாக்குமா இல்லை குறைக்குமா, இல்லை என்ன செய்யும் அப்படின்றதை நம்ம யோசிக்கணும். இப்போ குரு வந்து பொதுவாக 12ஆம் இடத்துல வந்தார்னா அது சுக்கிரனுடைய வீடு, விரயங்கள் அப்படின்னு சொன்னோம், சுப விரயங்களும் சொல்லிட்டோம். இப்போ வக்ர காலத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, விரயத்தில் வந்து ஒரு ஆதாயத்தை கொண்டு வருவார். இப்போ விரயத்தில் ஆதாயம்னா என்ன, உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, அது ஒரு செலவு தான். ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கின நேரம் பார்த்து உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து உடனே ஹைக் ஆகுது, இல்லை ஏதாவது வகையில் அது அப்ரிசியேஷன் கிடைக்குதுன்னா அது உங்களுக்கு வந்து லாபகரமாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போது ஒரு விஷயத்தை சும்மா அது விரயம்னு சொன்னேன். சப்போஸ் நீங்கள் கோல்டு வாங்குறீங்க, இந்த வக்ர காலத்தில் நீங்கள் ஒரு கோல்டு வாங்குறீங்க, அது திடீர்னு நீங்கள் வாங்கின நேரம் பயங்கர லக்கு, அது உடனே விலை ஏற ஆரம்பிச்சு, இதெல்லாம் சும்மா ஒரு ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்காதீங்க. அப்போ நீங்கள் அது மாதிரி ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் சப்போஸ் ஷேர்ஸில் பண்ணுறீங்க, நான் அதுக்காக ஷேர்ஸில் பண்ணுங்கன்னு சொல்லலை, ஷேர்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த நேரம் அந்த மிதனத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நேரம் அப்படி இருந்ததுன்னா அது உடனே ஒரு அப்ரிஷியேஷனை கொடுக்குது. இதுதான் வந்து வக்ர காலம். இதுக்கு முன்னாடி செலவு நடந்தது, ஆனால் அதை பெரிய ஆதாயமே இல்லை, செலவாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் ஹாப்பியாக இருக்குது. இப்போ பண்ணுற செலவெல்லாம் ஒரு ஆதாயத்தை திருப்பி கொண்டு வரும், அதுதான் வக்ர காலம். ஸோ மிதனத்தை பொறுத்த வரைக்கும் அதே சுப விரயங்கள், அதே செலவு வரப்போது. இப்போ கல்விக்காக நடக்கலாம், குடும்ப கல்யாண விஷயத்துக்கு நடக்கலாம்,
குடும்பத்தில் உள்ள சுபகாரியங்கள் நடக்கலாம், வீடு கட்டலாம், வாகனம் வாங்கலாம், என்ன வேணால் செலவு நடக்கலாம். பட் இது எல்லாமே ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய செலவாக மாறுறது தான் அந்த வக்ர காலம்ன்றது. ஸோ மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இது வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு உங்களுக்கு லார்ட் ஆஃப் 10 கூடியவர். ஸோ 10 அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் தொழில் ஸ்தானம். அவர் போய் 12ஆம் இடத்தை வக்ரம் அடைஞ்சார்னா, இந்த இந்த பழைய கம்பெனிலாம் என்னை கூப்பிடுவாங்களா? முன்னாடி வேலை செஞ்சேன், அவங்களே என்னை திருப்பி கூப்பிடுவாங்களா? கண்டிப்பாக கூப்பிட்ற வாய்ப்பு இருக்குது. முன்னாடி நல்ல நல்ல பொசிஷனில் இருந்தேன், இப்போ கொஞ்சம் ஏதோ ஒரு ஆவரேஜாக போயிட்டுருக்கு, ஜாபில் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நான் வந்து திரும்பவும் பழைய இதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன், இல்லை வேறு ஃப்ரெண்டு மூலிமா நான் அப்ரோச் பண்ணலான்னு நினைக்கிறேன், இதுக்கெலாம் ஏதாவது சான்சஸ் இருக்கா? சான்சஸ் இருக்குது, நல்லா இருக்குது. அதே மாதிரி நான் வந்து ரொம்ப நாளாக ஃபாரின் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த வக்ர காலம், அதாவது குரு 12 வரும்போது நிறைய பேர் சொன்னாங்க, குரு 12 வந்தார்னா ஒரு பயணம் இருக்கும், அது வந்து சுபமாக நடக்கும்னு சொன்னாங்க. அதை விட இந்த வக்ர காலம் இன்னும் சுபமாக இருக்கும். ஏற்கனவே 12 குரு வந்தார்னா பயணம் வந்து சுபம், வருமானம் எல்லாம் உண்டு. வக்ர காலத்துலனா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொண்டு போகும். ஸோ எல்லாமே ஓரளவுக்கு அட்வான்டேஜாக தான் நான் பார்க்குறேன். மிதுனம் பொதுவாக குரு சுப கிரகம், நல்லது தான் செய்கிறார். வக்ரம் அடையக்கூடிய இந்த காலத்தை உங்களுக்கு, உங்களுடைய தேவைகளுக்கு, உங்களுடைய ஆசைகளுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அதுவும் உங்களுக்கு பயனுள்ள காலமாக அமையும். என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வக்ர பலனை நீங்கள் பார்த்தது வந்து பொதுவாக ஒரு ராசிக்கும் வந்து சொல்லப்பட்டது. சரி, இதில் நிறைய பேருக்கு நிறைய கிளாரிட்டி தேவைப்படும், அதையும் கொடுத்துட்றேன். முதல்ல நீங்கள் செக் பண்ண வேண்டியது, சில பேர் சுய ஜாதகம்லேயே பார்த்தீங்கன்னா குரு வந்து வக்ரம் அடைஞ்சிருக்கும். வான் போட்டிருக்கோம், இங்கிலீஷில் வந்து ரெட்ரோன்னு போட்டிருக்கோம். ஸோ அது மாதிரி இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி காலங்கள்லாம் கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். ரெண்டாவது, உங்கள் ராசி வந்து மேஷம், இல்லை கடகம், இல்லை சிம்மம், இல்லை துலாம், கும்பம், மகரம், எதுவாக இருந்தாலுமே உங்களுடைய லக்னமும் அதை சார்ந்த, அதாவது அதே அணியை சார்ந்ததாக இருக்கான்னு பாருங்கள். வேறு வேறு லக்னம் வேறு வேறு ராசியாக இருந்ததுன்னா அதுக்கான வீடியோவையும் நீங்கள் அடிஷனலாக பார்த்துருங்க. ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டேன், மெயினான இந்த டிரான்சிட்ஸ் எல்லாமே, அதாவது இந்த வக்ர காலங்கள் எல்லாமே வந்து இந்த ராசி என்பது உங்கள் மனநிலை, லக்னம் என்பது உங்களுடைய விதி. ஸோ அதன்படி தான் வேலை செய்யும். அடுத்தது தசா புக்தியில் குரு தசையோ இல்லை குரு புக்தி நடக்குதான்னு வெரிஃபை பண்ணுங்கள். அதில் ஒருவேளை தசையாக இருந்தால் அதிகமான இன்ஃப்ளூயன்ஸர், புக்தியாக இருந்தால் ஒரு பார்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸை குரு பண்ணும். ஸோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இந்த பலனை ஏற்றுங்க. இதுக்கு நான் நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டேன், நிறைய வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன், தொடர்ந்து பாருங்கள். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இதோட வந்து உங்கள் சுய ஜாதகம் ஒன்று இருக்கும், அதாவது உங்கள் பர்த் சார்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த பர்த் சார்ட்டோட இதை வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்துங்க. அதுதான் நான் சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்க சொல்கிறேன். ஜனன ஜாதகம் எப்படி இருக்குது, அதில் எப்படி இந்த கிரகங்கள் உலா வருது, அது உங்கள் சந்திரனுடைய ராசி மண்டலத்தை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, உங்கள் லக்னம், உங்கள் லக்னத்துடைய கோள்களுடைய அமைப்பை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறத தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா இப்போ குரு இருக்கிறது ரிஷப வீடு, அங்கேயே தான் வக்ரம் அடைகிறார். சுபர் வீட்டில் தான் வக்ரம் அடைகிறார். கெட்டது ஒன்றும் பெருசாக இல்லை பொதுவாக. அது உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இருந்தால் அதை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். இல்லாதவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எங்கே பிறந்திருந்தாலுமே ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து lifehoroscope.in www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில், அது மட்டும் தான் நம்மளுடைய வெப்சைட். வேறு எந்த வெப்சைட் நம்மளுக்கு கிடையாது, வேறு எந்த லிங்க் போனாலும் அது நம்மளுக்கு கிடையாது. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ண முடியும். அதர் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நிறைய பேர் இந்த வாஸ்து, நியூமராலஜி அண்ட் ஜென்ரல் டவுட்ஸு, கரியர் மட்டும் வேணும், அது வேணும், நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. எல்லாத்துக்குமே சைட்டை வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. சர்வீஸை சரியாக பயன்படுத்துங்க. தொடர்ந்து பாருங்கள், உங்கள் நண்பர்களோட, உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணும் போதும் ஒரு கிளாரிட்டி வந்து இந்த வீடியோ பற்றி கொடுத்து தான் இருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு மேபி அது சில இதெல்லாம் புரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணாங்கன்னா நீங்களும் அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஜென்யூன் கமெண்ட்ஸை யூடியூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு வந்து நீட் இருக்குன்றதை நான் புரிஞ்சுட்டு தான் வீடியோஸ் பண்ண முடியும். இப்போ வந்து இது மந்த் ஆஃப் ஆகஸ்ட் வந்தாச்சு, 2024. இனிமேல் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா 2025 இன்னொரு 5 மாதத்தில் நெருங்குவோம். நிறைய பேர் கேட்பீங்க, இன்னும் 2025 வரல, அதுக்குள்ளே எதுக்கு இந்த வீடியோஸ்லாம் போடுறீங்க? ஒன்றே ஒன்று புரிஞ்சுங்க, ஒரு விஷயத்தை முன்னாடி சொல்கிறது தான் வந்து ஆஸ்ட்ராலஜி. ஒரு விஷயம் நடக்க போகுது, இந்த மாதிரிலாம் நடக்க இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு யூகம். ஸோ அதை வந்து முன்னாடியே நம்ம தெரிஞ்சிட்டா தான் நமக்கு லைஃப்பில் என்ன பிளான் பண்ண முடியும். அதனால தான் எல்லாமே அட்வான்ஸாக கொடுக்குறோம். நிறைய பேர் இந்த மாத பலன் கூட ஏன் 15 days ஏர்லியாக வரீங்கன்னா, 15 days முன்னாடி கொடுத்தா தான் நெக்ஸ்ட் மந்த் பிளான் ஷெடியூல் கொடுக்க முடியும். அதனால தான் நான் பண்ணுறோம். அப்புறம் இந்த லக்கி டேட்ஸு, சந்திராஷ்டமம் டேட்ஸ்லாம் ஏன் கொடுக்கல நிறைய பேர் கேட்டிங்க. நான் அது வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். காரணம்னா இதில் வந்து அதுக்குண்டான சப்போர்ட் பெருசாக இல்லை, ஒன்று. ரெண்டாவது, அது நிறைய பேர் வியூஸ் இல்லை. இது ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன். ஆனால் வேலை வந்து பயங்கரமான வேலை, பெரிய ப்ரிப்பரேஷன். பட் அது கண்டிப்பாக கொடுக்குறோம். அது லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் கொண்டு வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் ஒரு காம்போ பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு என்ன உங்களுக்கு வந்து மெயினாக நிறைய மெயில்ஸ் அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ என்னென்ன வீடியோ ப்ரிப்பேர் பண்ண முடியும் அது பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வக்ரபலன் தொடங்கி நடந்து கேட்டதுனால தான், ஏன்னா அது ரொம்ப நியர்பையாக இருக்குது. ஸோ அக்டோபரில் வரதுனால இப்போ நம்ம ஆகஸ்ட்டில் இருக்கோம். எப்போவுமே அட்வான்ஸாக அதெல்லாம் 3 months ஆர் 2 months முன்னாடி கொடுத்துறது தான். ஸோ அதனால் அந்த பிளான் இப்போ பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள், உங்கள் நண்பர்களோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.